உள்ள போலாம். மா கிளம்பலாமா? டேய் எங்க கிளம்புறது? உன் மாமா இன்னும் போனே பண்ணலையே. அவரு பண்ணலாம் என்ன, நம்ம பண்ணுவோம். ஒரு நிமிஷம். என்னங்க நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க? என்னங்க என்னாச்சு? ஏன் கோவமா இருக்கீங்க? 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஐயோ போச்சு போச்சு, என் கதை முடிஞ்சது. மாமாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு போலயே. என்னங்க என்ன ஆச்சு? என்னாச்சா? உன் தம்பி இப்படி படிவாட நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. ஓ அப்ப நான் மாட்டலையா? அப்பாடா. மாமா அப்படி என்ன பண்ணிட்டாரு? ஏய் மாமா எங்க மளிகை கடை திறந்திருக்கான்னு தெரியுமா? கடைய திறந்துட்டானா? நாம போகாம எப்படி கடை திறந்தா? அதெல்லாம் திறந்துட்டாங்கம்மா, அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஆனா எங்க கடை திறந்திருக்காரு தெரியுமா? நம்ம கடை இருக்கிற அதே ரோட்ல தான் கடையை திறந்திருக்காரு. நீ வந்து விளக்கேத்து. டேய் என்ன நின்னுட்டு இருக்க? உள்ள போலாம். வாங்க வாட முன்னாடி வாங்க. உன் கடைடா இது. வாங்க. வாங்க வாங்க போ, அங்க விளக்கேத்துறா. வாங்க. இல்ல வேணாண்ணே, இந்த கடை பிசினஸ் எதுவுமே எனக்கு வேணாண்ணே. நீங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் நான் பண்றது பெரிய துரோகம் தான். மச்சானுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்றதுக்கு என் மனசு ஒப்புக்காது. என்னடா மறுபடியும் வெட்டியாரத்துல இருந்து ஆரம்பிக்கிற? எத்தனை தடவை சொல்றது உனக்கு புரியாதா? கடை எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு தான் சொல்லி வச்சிருக்கேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்ப நான் உங்களுக்கு என்னதான் சொல்றது? அவங்க கிட்ட போய் மச்சான் கடை பக்கத்துலயே நான் கடை ஆரம்பிக்க போறேன்னு போய் சொல்லட்டுமா? ஏங்க இப்ப நீங்க சொல்லுங்கிற அவசியம் எல்லாம் எதுவும் இல்ல. உங்க மச்சானும் சரவணனும் கூட இருந்து குடி வச்சுட்டாரு. இதனாலதான் கடைசி வரைக்கும் எந்த இடம் எந்த இடம் சொல்லாம மறைச்சு வச்சிருந்திருக்கா. அப்படி எல்லாம் இருக்காதுப்பா. ஏழை இவன் ஒருத்தன், அது எப்படா ஒருத்தன் கடை திறக்க போறப்ப எங்க திறக்க போறோம், எந்த கடை திறக்க போறோம், என்ன எதுவுமே தெரியாம இருக்கு. கண்டிப்பா அவரோட அண்ணனுக்கு தான் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க. ஏய் அவங்க அன்னைக்கு அப்படி பண்ணாங்கிட்ட வச்சுக்கிறோம்டா. இந்த பள்ளின்றவனுக்கு புத்தி எங்கடா போச்சு? கோமதி நம்ம கடை